கார்த்தி பேசக்கூடிய பதிலில் ஒரு நையாண்டி நக்கல் இருந்தது. இதெல்லாம் யாரும் இல்லை நல்லா சொல்ல முடியாது. திரு சீமான் கூட வந்து கார்த்திக் சப்போர்ட்டாக பேச அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. சீமானை நமக்கும் பிடிக்குங்கிறது வேற. அதற்காக கார்த்திக் சப்போர்ட் பண்ணுறது எந்த விதத்துலையும் தரும். மன்னிப்பு கேட்டார், அதான் கரெக்டு. மன்னிப்பு கேட்டார் கரெக்டு. ஒரு மன்னிப்பு கேட்கலாம், ஆந்திரா பக்கம் கால் வைக்க முடியாது. திருப்பதியில் வந்து அவங்க சொன்ன குற்றச்சாட்டுகள் உண்மை அற்றது. நெய்யில் எந்த அனிமல் ஆர்கான்ஸும் கலந்துருக்கான வாய்ப்பே கிடையாது. உறுதியாக எங்களால் சொல்ல முடியும். உடல் சரியில்லைனா அந்த கேப்சூல்ஸ் வரும், பார்த்துருக்கீங்களா? அந்த கேப்சூல்ஸ், இந்த கேப்சூல்ஸு எதில் தயார் பண்ணாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணுங்க. அது மாட்டு கொழுப்பா, பன்னி கொழுப்பா, இல்லை நாய் கொழுப்பா, இல்லை ஆட்டு கொழுப்பா தெரியுமா உங்களுக்கு? அறவேக்காடுக. இவனுங்க எல்லாருமே அறவேக்காடுக. அறிவியல்னா முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும், மூட நம்பிக்கைனா என்ன தெரிஞ்சுக்கணும். அறிவியல் விஞ்ஞானிங்க. ஏன்னா பெரியார் பாவம் இறந்துட்டார். அவர் வருஷம் வருஷம் அவருக்கு வந்து சிலைக்கு மாலை போட்டு என்ன சொல்லுவாங்க, மெழுகுபத்தி எல்லாம் ஏற்ற சொல்லிட்டாரு. பயங்கரமான அறிவியல் இருக்குது அதில். அவர் வந்து தூரத்தில் எங்கேருந்து பார்த்துட்டு இவங்களை ஆசீர்வாதம். இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் வசந்த் சரவணராஜன். இன்று நம்முடன் ஆல் இந்தியா பிரஸ் மீடியா அசோசியேஷன் தலைவர், மூத்த பத்திரிகையாளர் ஏ வேல்முருகன் அவர்கள் இருக்காங்க. அவரிடம் சில கேள்விகள். வணக்கம் சார். வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சென்சிட்டிவான ஒரு டாபிக் தான் நம்ம பேச போகிறோம். இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப பரவலாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த திருப்பதி லட்டில் வந்து கலப்படம் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சந்திரபாபு நாயுடு சிஎம் சார் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நோக்கி முதல்ல உங்களோட பார்வை என்ன? முதல்ல வந்து திருப்பதி லட்டில் கலப்படம் இருக்குதுன்னு சொன்னது முதல்ல தவறு. அந்த மாதிரி அதாவது கலப்படம் இருக்குது, எதை பற்றி நம்ம இங்கே பேசும் பொருளாக இருக்குது அப்படின்னா அனிமல் ஆர்கன்ஸ் கலந்துருக்கிறதாகவும் சொன்னாங்க. அதற்கான வாய்ப்பே கிடையாதுங்கிறது தான் நம்மளுடைய கூற்று. 100% ஆணித்தரமாக சொல்ல முடியும், அனிமல் ஆர்கன்ஸ் கலந்துறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இதை ஏன் இதை நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணத்து மூலியமாகவே நம்ம போயிடலாம். இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு விசேஷம் பண்ணுறீங்க, அப்படியே ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க அந்த பொருளை தயார் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அது அவங்க வீட்டுக்கு ஒரு சிறிய ஒரு வியாபாரமாக இருக்கும். அந்த விஷயம் வெளியவே வரவே வராது. அவங்க எப்படி தயார் பண்ணாங்கன்னு விஷயங்கள் வெளியே வர்றதுக்கான சாத்தியக்கூறு இல்லை. இதே நீங்கள் ஒரு மாதம் ஒரு கம்பெனிக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா அவன் பல வேலையாட்களை வச்சு தான் அந்த பொருளை தயார் பண்ணுவாங்க. அப்போ அந்த வேலையாட்களை வச்சு தயார் பண்ணும்போது அந்த பொருளில் என்ன மாதிரியான ரா மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணுவாங்கிறது வெளிப்படையாக தெரியும், வேலையாட்களுக்கு தெரியத்தான் போகுது. அப்போ ஒரு நெய்யை தயார் பண்ணும்போது அந்த நெய் வந்து திருப்பதி தேவஸ்தானத்துக்கு போகும்போது ஒரு அனிமல் ஆர்கனை கலக்கிறாங்க அப்படின்னா அங்கே பணி செய்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்காது. பணி செய்கிறவங்க பல பேர் பக்தியாக இருப்பாங்க. என்ன சொல்கிறீங்க? அப்போ அவங்க வந்து வெளியே வந்து அதை வெளிப்படுத்தக்கூடிய கண்டிப்பாக வெளிப்படுத்துவாங்க 100%. இந்த மாதிரி எங்கள் கம்பெனியில் வந்து நெய்யில் வந்து கலப்படம் பண்ணி தயார் பண்ணுறானுங்கன்னு வந்து சொல்லத்தானே செய்வாங்க. ஸோ அது மாதிரி அது வந்து சுத்த பொய். அதிகப்படி அந்த நெய்யில் வந்து, ஏன்னா அது வந்து நெய்யில் வனஸ்பதிங்கிற ஒரு தாவர எண்ணெயும் சூரியகாந்தி எண்ணெயும் தயார் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. கோகனட் ஆயில் கூட சொல்கிறாங்க, அது கூட வாய்ப்பு கிடையாது கோகனட் ஆயில். ஏன்னா கோகனட் ஆயில் இன்றைக்கி வந்து ரொம்ப காஸ்ட்லி. நீங்கள் நினைக்கிற மாதிரி கம்மி விலையெல்லாம் கிடையாது. பியூராக கோகனட் ஆயில் ரொம்ப காஸ்ட்லி. அதனால் அதெல்லாம் வாய்ப்பு கிடையாதுங்கிறதா நம்ம இதில் சொல்கிறோம். ஆனால் அதான் சொன்ன மாதிரி அங்கே பணி புரிஞ்ச ஒருத்தர் தானே இங்கே வந்து வெளில கொண்டு வந்தார். முன்னாடியே வெளில கொண்டு வந்துட்டு இருந்தார். இப்போ சீஃப் மினிஸ்டர் பேசினதுக்கப்புறம் பேசும் பொருள் அந்த தீட்சிதரா? தீட்சிதர் ஒரு அறிவியல் விஞ்ஞானி எல்லாம் கிடையாது. அவர் தீட்சிதர். அவருக்கு அங்கே என்னமோ எதனா ஒரு பிடிக்காமல் இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகியை பிடிக்காமல் போயிருக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும் இல்லையா? அவர் ஒன்றும் அறிவியல் விஞ்ஞானி எல்லாம் கிடையாது. என்ன சொல்கிறீங்க? அதாவது கலப்படம்ங்கிறது நம்ம இப்படி தான் பார்க்கணும். நெய்யில் கலப்படம் இருக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா பல பேர்கிட்ட ஆர்டர் கொடுக்குறாங்க. அது நெய்க்கு சில பொருளை கலப்படம் பண்ணலாம். அது பெரிய ஒரு தவறான விஷயமா தெரியாது. இப்போ அவர் சொல்கிற மாதிரி ஒரு தாவர எண்ணெயை கலக்கும் போது அது பெரிய தவறாக தெரியாதனால அதை கண்டு காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த கம்பெனியில். அதுக்கு அனிமல் ஆர்கனை கலக்கிறாங்க அப்படின்னா யாரும் கண்டு காணாமலாம் கடந்து போயிட மாட்டாங்க ஒரு கம்பெனியில். இப்போ நீங்களே இருக்கீங்க, ஒரு சும்மா உதாரணத்துக்கு நீங்கள் முற்போக்கு சிந்தனைவாதியாக இருங்க, இல்லை நாத்திகனாக இருங்க, ஆத்திகனை யாராக வேணால் இருங்க. ஒரு கோயிலுக்கு ஒரு இந்த மாதிரி பொருள் தயார் பண்ணுற இடத்துல நீங்கள் வேலை செய்துட்டு இருந்தீங்கன்னா அதை பார்த்து கடந்து போயிடுவீங்களா? கண்டிப்பாக யதார்த்தத்துக்கு நம்ம பேசணும். கரெக்டுங்களா? யாரோ ஏதோ பேசுகிறாங்கங்கிறதுனால நம்ம என்ன கோடு போகிற இதுலேயே கோடு போட்டுட்டு போகக்கூடாது. ரோடு போகிற இது மேலேயே ரோடு போகணும். முட்டாள்களுடைய வாதம். அதுக்கு அந்த மாதிரி வாதத்தை முதல்ல எடுத்துருங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி அனிமல் ஆர்கன்ஸ் கலக்கிறதுக்கான வாய்ப்பு. பட் லேப் ரிப்போர்ட்ஸில் வந்து ஃபிஷ் ஆயிலு, பீஃபோட கொழுப்பு இதெல்லாம் கலந்துருக்குன்ற லேப் ரிப்போர்ட்லாம் சொல்கிறது சீஃப் மினிஸ்டர் தான். சார், இன்னைக்கு இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒன்று இருக்குது.
இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒன்று இருக்குது. இது வந்து அரசியல் கேமாக தான் நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு சந்திரபாபு நாயுடுக்கும் ஒரு ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் கொடுக்கக்கூடிய தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடாக தான் நம்ம பார்க்க முடியுதே ஒழிய கண்டிப்பாக இந்த மாதிரி வாய்ப்புகளே கிடையாது. லேப் ரிப்போர்ட்டை தூக்கி இப்படி எத்தனை ஃபேக் லேப்ரேட் 1000 லேப் ரிப்போர்ட்டர் கொடுப்பானுங்க. அதெல்லாம் உண்மையிலேயே நீதிமன்றத்தில் எடுத்துகிட்டு போய் உறுதி செய்யப்பட்டால் தான் நம்ம இதெல்லாம் பேசவே முடியும். ஒரு ரிப்போர்ட்டை வச்சுட்டெல்லாம் நம்ம வந்து ஆணித்தரமாக யாரும் சொல்ல முடியாது. புரியுது? அதுக்கு தனி இதை அமைச்சு ஒரு குழு அமைச்சு அவங்கள ஆராய்ச்சி பண்ணி நீதிமன்றத்துக்கு ரிப்போர்ட்டிங் பண்ணி அதை பற்றி ஒரு தீர்ப்பை கரெக்டாக, ஏன்னா நீதிபதிகள்லாம் உயர்ந்தபட்ச ஒரு முடிவுக்கான ஒரு அளவுகோலாக இருக்கக்கூடியவர், அவங்க சொல்லட்டும். அதுக்கு முன்னாடி இந்த கத்துக்குட்டிகள்லாம் வந்து இப்படி கலப்படம் பண்ணுறேன்னு சொல்லி தெரியறதை நிறுத்திக்கணுங்கிறதா நம்மளுடைய இது. இப்போ உங்களோட பார்வை சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு அரசியல் விளையாட்டு தான் விளையாடுறாரு. நம்ம அவங்க அதாவது ஆந்திர அரசியலுக்கு நம்ம போல, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து இதை பேசுகிறோம். இதை பொறுத்தவரை அரசியல் கேம் தான். சரி, இப்படி கூட நம்ம இந்த கலப்படம்னு சொல்லக்கூடிய இங்கே நிறைய மடையன்கள் இருக்காங்க. நம்ம மதத்தை கடந்தே பேசுவோம். உலகத்தில் 6000 மதங்களுக்கு மேலே இருக்குங்க. புரியுதுங்களா? ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு மத நம்பிக்கை, ஒவ்வொருத்தரும் நம்பிக்கை. அது மூட நம்பிக்கையோ அறிவியல் நம்பிக்கையோ கடவுள் நம்பிக்கையோ அதெல்லாம் நம்ம கடந்து போயிடுவோம். இந்த கலப்படங்கள் விஷயத்திலே வருவோம். ஒரு சாதாரண ஒரு மாத்திரை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உடல் சரியில்லைனா இந்த கேப்சூல்ஸ் வரும், பார்த்துருக்கீங்களா? இந்த கேப்சூல்ஸு எதில் தயார் பண்ணாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணுங்கள். அது மாட்டு கொழுப்பா, பன்னி கொழுப்பா, இல்லை நாய் கொழுப்பா, இல்லை ஆட்டு கொழுப்பா, தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. உடம்பு சரியில்லைனா எல்லா மதத்துக்காரனும் சாப்பிட்றான். இதை நீங்கள் ஆராய்ச்சியெல்லாம் பண்ண முடியாது. அதே மாதிரி நான்வெஜ்ஜு வெஜிடேரியன்னு நீங்கள் வந்து பிரிக்கவே முடியாது. இன்றைக்கி நாங்கள் வந்து இப்போது நீங்கள் நான்வெஜ்ஜாக இருக்கலாம், இல்லை வெஜிடேரியனாக இருக்கலாம், நான் நான்வெஜ்ஜாக இருக்கலாம், வெஜிடேரியனாக. என் மனசுக்கு நான் வெஜிடேரியனாக இருந்து நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறது என் மனசை பொறுத்தளவு சில விஷயங்களை தான் நான் கட்டுப்பாடாக பாதுகாப்பாக சாப்பிட முடியும். ஆனால் நான் 100% நான் வந்து வெஜிடேரியனாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறே கிடையாது. ஏதோ வரையில் எங்கேயோ ஒரு வகையில் ஏதோ ஒரு ஜீவராசி வந்து நம்ம உணவு முறையிலையோ ஏதோ ஒரு கரெக்டுங்களா? இப்போ தேன் சாப்பிட்றோம், தேன் எடுக்கும் போது எத்தனை தேனி செத்துருது தேன். அப்போது அதை அப்புறப்படுத்திட முடியுமா? முடியாது இல்லை. அந்த தேனை நம்ம சாப்பிட்டுட்டு தானே இருக்கோம். அப்போ ஏதோ ஒரு வகையில் நான்வெஜ் அதுக்குள்ளே கலந்துருது இல்லை. கண்ணுக்கு தெரியாத லட்சக்கணக்கான கிருமிகள் வந்து இறந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம சாப்பிட்ற போது. ஒரு பொருளையும் கலந்து தான் வரும். அப்போ அதை எப்படி அந்த பொருளை பியூர் வெஜிடேரியன் சொல்ல முடியும்? நம்மளுடைய நம்பிக்கைக்குள்ள வெஜிடேரியனாக இருக்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த புரட்சியாளர்கள், அப்புறம் இந்த பெரியாரிஸ்ட்டுகள், அறவேக்காடுக, இவனுங்க எல்லாருமே அறவேக்காடுக. அறிவியல்னால் முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும், மூட நம்பிக்கைன்னா என்ன தெரிஞ்சுக்கணும். முதல்ல இவனுங்கெல்லாம் மூட நம்பிக்கை இது அறிவியல்னு பிரிக்கிறானுங்க. டே, மூட நம்பிக்கைக்குள்ளே இருக்கக்கூடிய பல விஷயங்கள் தான் அறிவியலாக மாறுது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால், அந்த காலத்தில் கறியில் பல் விளக்குனா அவர் பைல்வான் விளக்குவார், பள்ளி கட்டு போகணும். அதுக்காக மஞ்சளை பூசிட்டு, நம்ம எம்ஆர் ராதா ஒரு படத்தில் சொல்லுவார், குழம்புல பூசிக்கிற மஞ்சளை மூஞ்சில் பூசிட்டு வரையேன்னு சொல்லுவார். புரியுதுங்களா? இன்றைக்கி வந்து டெர்மரிக் சொல்லிட்டு இருக்க பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனியெல்லாம் மூஞ்சிக்கு போகிற கில்லு மஞ்சள் இருக்குங்கிறான், சருமத்துக்கு நல்லதுங்கிறான். இங்கே கறியை வந்து விற்றதை கிரிட்டிசைஸ் பண்ணானுங்க மூட நம்பிக்கைன்னு. கறியை பல் விளக்குனீங்கன்னா குச்சியில் ஆழம் குச்சியில் பல் விளக்குவாங்க, அப்புறம் வேளங்குச்சியில் பல் விளக்குவாங்க. அதெல்லாம் மூட நம்பிக்கையாக தானே பார்த்தோம். இன்றைக்கி அதெல்லாம் வந்து கார்பரேட் நிறுவனம் என்ன பண்ணுறான், என்னுடைய பேஸ்ட்டில் கறி இருக்குங்கிறான், ஒருத்தன் என் பேஸ்ட்டில் உப்பு இருக்குங்கிறான். நம்ம முன்னோர்கள் உப்பில் விளக்குனாங்க, கறியில் விளக்குனான். அப்போ அதெல்லாம் என்ன மூட நம்பிக்கை தானே? இப்போ எப்படி அது அறிவியல் விஞ்ஞானத்தில் அறிவுபூர்வமாச்சு? உங்களுக்கு புரியுதுங்களா? மூட நம்பிக்கையை வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் கடந்து போயிட முடியாது. சில மூட நம்பிக்கைகள், உதவாத மூட நம்பிக்கைகள் இருக்குது, அதை கடந்து போயிடலாம். மனித அறிவுக்கு புலப்படாத பல மூட நம்பிக்கைகள் இருக்குது. நீ கண்டுபிடி, அதுக்குள்ளே என்ன அறிவியல் இருக்குன்னு கண்டுபிடிச்சுன்னு தான் சொல்லணும். புரியுதுங்களா? சரி, இப்போ பெரியாரிஸ்ட் வந்து அவங்க வந்து கேள்வியே தானே எழுப்புனாங்க. அவங்க வந்து எல்லாருமே அறிவியல் விஞ்ஞானிங்க. ஏன்னா பெரியார் அவன் இறந்துட்டாரு. அவர் வருஷம் அவருக்கு வந்து சிலைக்கு மாலை போட்டு என்ன சொல்லுவாங்க, மெழுகுபத்தி எல்லாம் ஏற்ற சொல்லிட்டாரு. பயங்கரமான அறிவியல் இருக்குது அதில். அவர் வந்து தூரத்தில் எங்கேருந்து பார்த்துட்டு இவங்களை ஆசீர்வதிப்பார். இது மூட நம்பிக்கை இல்லையா? இல்லை வருஷம் அவர் நினைவேந்தல் கொண்டாடுறது மூட நம்பிக்கையா இல்லை அறிவியலா? மாலை போட்டு அவரை மரியாதை செலுத்துறது, இது அறிவியலா மூட நம்பிக்கை? மரியாதை அது அந்த மாதிரி அது யாருக்கு பழகி கொடுத்தது? அதில் என்ன அறிவியல் இருக்குங்கிற நான் கேட்குற. அறிவியல் உண்மை என்ன இருக்குது அதில்? பழக்கங்க. ஒரு மனிதனை ஹானர் பண்ணுறதுக்கு. நான் பெரியாரை மட்டும் சொல்லலை, அவரும் நிறைய நல்ல விஷயங்களை சொன்னார். ஆனால் அவர் சொன்ன நல்ல விஷயங்களெல்லாம் இவனுங்க சொல்ல மாட்டானுங்க. அவர் சொன்ன நல்ல விஷயத்த சொல்லு, உப்புக்கு சப்பு இல்லாத விஷயத்தெல்லாம் முன்மொழியாத. அவர் நல்ல பிலாசபர், அதில் நம்ம மாற்று கருத்தே இல்லை பெரியார்கிட்ட. ஆனால் அவர் சில உப்புக்கு சப்பு இல்லாத விஷயத்தையெல்லாம் சொன்னால் அதை மட்டும் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்கானுங்க இவனுங்க. உங்களுக்கு புரியறதுங்களா?
ஸோ இங்கே வந்து அவன் முதல்ல இறைவன் நம்பிக்கையை கொச்சைப்படுத்துறத விட்டுறணும் ஃபஸ்ட்டு. அது மிகப்பெரிய தவறு. ஏன்னா இறை நம்பிக்கைங்கிறது அது மூட நம்பிக்கையா, நான் தப்பா ரைட்டாங்கிறதெல்லாம் தனிப்பட்ட விவகாரம். அதுக்குள்ளே யாருமே போகக்கூடாது. அதுக்குள்ளே போகக்கூடிய அதிகாரம் எவனுக்குமே கிடையாது. அது எந்த மதமாக இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும். இங்கே உனக்கு தெரிஞ்ச மதம் நான் சொல்கிறேன், நான் கிட்டத்தட்ட ஒரு 20 நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருக்கேங்க. புரியுதுங்களா? இங்கே இருக்க மடப்பயலுங்க இங்கே உக்காந்துக்கிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறானுங்களே. இங்கே புத்திசத்தை நம்ம ரொம்ப உயர்வாக இருக்கிறோம். நம்ம சொல்கிற ஒரு உதாரணத்துக்கு, இந்து மதத்திலேருந்து புத்த மதம் பிரியுது, இந்து மதத்திலேருந்து ஜெயின மதம் பிரியுது. இப்போ புத்த மதத்தில் இங்கே இருக்கக்கூடிய புத்த மதத்து நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிற புத்த மதத்தில் நிறைய கோட்பாடுகள் இருக்குது. வாசனை திரவியம் யூஸ் பண்ணக்கூடாதுங்குவார், ஆடல் பாடல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் இங்கே புத்த மத கோட்பாடுக்குள்ளே முக்கியமாக இருக்குது. இங்கே புத்தரை ஏதோ உயர்த்தி பிடிக்கிறவங்க அப்படியே மிக ஒரு அற்புதமாக ஒரு அமைதியான பார்க்குறாங்க. இங்கேருந்து பக்கத்தில் பூட்டான் போங்க, அங்கே புத்திசம் தான், டோட்டலாக புத்திசம் தான். பூட்டானுக்கு போங்க, அங்கே புத்தரை எப்படி தெரியுங்களா கும்பிட்றாங்க? புத்தர் பல அவதாரமாக காமிச்சு கும்பிட்றாங்க. புத்தருடைய சிஷியன் புலியில் வர்ற மாதிரி, இங்கே இருக்கிற இந்து மத நம்பிக்கை மாதிரி அவர் புலி மேலே வர்ற மாதிரியும் பறந்து வர்ற மாதிரியும் பல அரக்கர்களை கொல்ற மாதிரி எல்லாம் அங்கே இருக்குது கதை. இங்கே மடையனுங்க வந்து, அதாவது மதத்தை நம்ம எதுக்கு சொல்கிறோம் இது அப்படின்னா, இந்த சொல்லுவாங்களே இந்த குண்டு சட்டியில் குதிரையை ஓட்டிட்டு இந்த கிணத்துல இருக்கிற தவளை உலகத்திலேயே நான் வாழ்கிற இடம் தான் பெருசுன்னு வந்து கத்தின்னு இருக்குமாமா. கடல்னு ஒன்று இருக்கிறது அதுக்கு தெரியாது. புரியுதுங்களா? இங்கே இருக்கிற கிணத்து தவளைகள் மாதிரி உனக்கு கத்திட்டு இருக்கிறானுங்க. உலகத்தை முதல்ல சுற்றி பார்க்கட்டும், பல இடங்களுக்கு போட்டோம். நம்பிக்கைங்கிறது வேறங்க, அது வந்து பொய்யோ உண்மையோ. பல மதங்கள் இருக்குது, பல மத கோட்பாடு நமக்கு தெரிஞ்சு 6000 மதத்துக்கு மேலே இருக்குங்க. புரியுதுங்களா? நமக்கு தெரிஞ்சு 6000. இந்தியாவிலே எத்தனை மதங்கள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நமக்கு தெரிஞ்சது இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவ மதம், அதுக்கப்புறம் புத்த மதம் இருக்குது, ஜெயின மதம் இருக்குது, சீக்கிய மதம் இருக்குது, பார்சின்னு ஒரு மதம் இருக்குது. இதுலேயும் இங்கேயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 மதங்கள் இருக்குது. உலகம் ஃபுல்லாக போனால் எத்தனை மதங்கள், எவ்வளோ நம்பிக்கைகள். நீங்கள் வந்து யாரையும் புண்படுத்திட முடியாது. அப்படி ஒரு மத நம்பிக்கை வச்சு ஒருத்தனை, அது அவங்களுடைய நம்பிக்கை, அது உண்மையோ பொய்யோ அது அவன் பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை? அதே மாதிரி திருப்பதியை வந்து தேவையில்லாத வந்து கிரிட்டிசைஸ் பண்ணவே கூடாது. இங்கே தமிழன் வந்து எப்படின்னா கொஞ்சம் நான் வந்து வீரமானவங்க தான், ஆனால் கொஞ்சம் மனசாட்சி ஆனவங்க, கோபமானவங்க, மனசாட்சி ஆனவங்க. ஆனால் இங்கே ஆந்திரா மக்கள்கிட்ட போய் அந்த வேலையெல்லாம் காமிச்சிடக்கூடாது. எதுக்குன்னா இந்த கார்த்தி அவர்களுடைய விவகாரத்துக்கு நான் வரேன், நீங்கள் கார்த்தி விவகாரத்துக்கு வரேன். ஏன்னா அவங்க பெரிய பயங்கரமான வீர பரம்பரை. யார் நம்ம கார்த்தி எல்லாம் ஏன் வியாபாரம் பணம் நீ தான் சொல்லிட்டு அறிக்கை கொடுத்துட்டீல்ல, அப்படி தான் கொடுப்பேன்னு தைரியமாக சொல்ல வேண்டியதானே. அதான் இப்போ அவருமே ஆனால் எந்த தவறுமே பண்ணலையே சார். இப்போ பவன் கல்யாணம் அட்டாக் பண்ணுறது, இப்போ நீங்களே இப்போ அட்டாக் பண்ணுறீங்க, என்ன பெருசாக நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து நீ வந்து ஒரு சாமானியன் கிடையாது. நீ ஒரு பொதுவெளியில் இருக்க ஒரு சினிமாக்காரன். நீ நின்னா பேசுவாங்க, உக்காந்தா பேசுவாங்க. நீ ஒரு பிரபலம், முட்டாள் மக்கள் இல்லை. இங்கே நம்ம இருக்கிற மக்களே முட்டாள் மக்கள் தானே. நான் சினிமாக்காரனை அப்படியே அவனை வந்து அப்படியே வானத்துலேருந்து விழுந்தேன். நம்ம சில வார்த்தைகள் எல்லாம் வருது பொதுவெளியில், வேண்டாம். இவன் எதை சொன்னாலும் பார்ப்பானுங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வார்த்தை கூட ரொம்ப பார்த்து பேசணும். சாமானியன் பேசிட்டு போகிறது வேறங்க, இவன் பேசக்கூடாதுங்க. இவன் எப்படிங்க பேசலாம்? வந்து அது ஆக்சுவலி ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இவன் ஆரம்பிக்கல, கார்த்தி அவர்கள் யார் வேணா ட்ரிகர் பண்ணிட்டுங்க. நான் ஏங்க ட்ரிகர் யாருங்க பண்ணுவான்? ரோட்டில் போகிறவனையா ட்ரிகர் பண்ணுவான்? பத்திரிக்கையால பாப்புலராக இருக்கிறவன் தான் ட்ரிகர் பண்ணுவான். அவர் என்ன சொல்ல, உனக்கு தெரியும் இல்லை, உனக்கு தெரியணும்ல, உன்னை ட்ரிகர் பண்ணுறான்னு தெரியும்ல. உன் வார்த்தையை அப்போ நீ பார்த்து தானே பேசணும், நீ பார்த்து தானே பேசணும். அவர் பார்த்தாங்க, தவிர்க்கிறேன் இந்த விஷயத்த நான் பேச தவிர்க்கிறேன். அதுக்கு பவன் கல்யாண் அவர்கள் ரொம்ப ஆவேசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கேட்டாங்க, இல்லைங்க நான் இப்போதைக்கு நான் ஒரு கேள்வி கேட்டால் தார்மீக பொறுப்பு என்னங்க? லட்டை பற்றி பேசினா என்ன சொல்லணுங்க? அது ஒரு தப்பான விஷயங்க. திருப்பதியில் இந்த மாதிரி விஷயம் நடந்துருந்தா மிக தப்புங்க. இந்த கேள்வி வேண்டாங்கன்னு சொல்லிட்டு பதில் ரொம்ப நாகரிகமாக இருக்கணும். நையாண்டித்தனமாக லட்டை பற்றி இப்போ பேச வேண்டாம், அதை நம்ம கடந்து போயிடுவோம், அது ரொம்ப சென்சிட்டிவ் மேட்ரு அப்படின்னா என்ன அர்த்தம் அவருக்கு? அது ஏதோ ஒரு உள்நோக்கமோ ஒரு நையாண்டி இருக்கு. நீங்கள் பவன் கல்யாண் கோவப்பட்டான்னு நம்ம இங்கேருந்து பேசணும். ஏதோ பவன் கல்யாண் ஆந்திராக்காரனால, இங்கே கார்த்திக் வந்து தமிழ்நாட்டுக்காரனால நம்ம தமிழனுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். நம்ம பொதுவாக பேசணும். அது உணர்வு. அதாவது ஆந்திராவை வந்து திருப்பதியோட பிரிக்கவே முடியாது. அது அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு உணர்வு. திருப்பதிங்கிற அந்த கோயில் உலகம் ஃபுல்லாக வராங்க. உலகத்திலேயே மிக அதிகமாக வரக்கூடிய மக்களும் அதிகமாக கலெக்ஷன் ஆகிற ஒரு கோயில். அப்படி இருக்கும்போது நீ வந்து பிரபலமானவன். நான் இப்போ நீங்கள் பேசினாலும் சொல்லிட்டு நான் பேசினா கூட பரவாயில்ல, நீ மிக பிரபலமான உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும் போது அந்த கேள்வியில் ஏதோ உள்குத்து இருக்குதுன்னு தெரிஞ்சால் நீ அதை கடந்து போகணும். இல்லை இதை பற்றி பேச வேண்டாம், இந்த கேள்வியை தவிர்த்துக்கலான்னு தானே சொல்லணும். இதே ரஜினிகாந்த்கிட்ட கேட்டிருந்தா எப்படி சொல்லுவார் தெரியுங்களா? அழகா, இந்த கேள்வி வேண்டாம், அவசியமற்ற கேள்வின்னு சொல்லிட்டு போயிடுவார். மூத்த தலைவர் கலைஞர் கருணாநிதிகிட்ட கேட்டிருந்தா இது தேவையற்ற கேள்வின்னு சொல்லிட்டு போவார்.
உனக்கு பண்பு இல்லை. உனக்கு ஒரு நையாண்டி, அது நீ நல்லா பாருங்க, அதுக்குள்ள ஒரு நையாண்டி இருந்தது. அதாவது கார்த்தி பேசக்கூடிய பதிலில் ஒரு நையாண்டி நக்கல் இருந்தது. இதெல்லாம் யாரும் இல்லை நல்லா சொல்ல முடியாது. திரு சீமான் கூட வந்து கார்த்திக் சப்போர்ட்டாக பேச, அதெல்லாம் ஏற்க முடியாது. சீமானை நமக்கும் பிடிக்குங்கிறது வேற. அதற்காக கார்த்திக் சப்போர்ட் பண்ணுறது எந்த விதத்துலையும் தரும். மன்னிப்பு கேட்டார், அதான் கரெக்டு. மன்னிப்பு கேட்டார் கரெக்டு. ஒரு மன்னிப்பு கேட்கலாம், ஆந்திரா பக்கம் கால் வைக்க முடியாது. சரி, அப்படி ஒரு உண்மையிலேயே இருந்தால் நீ மன்னிப்பு கேட்காத தைரியசாலி தானே. உங்கள் அப்பாலாம் பெரிய புரட்சியாளராச்சே, பெரிய புரட்சி, கருப்பு சட்டக்கார புரட்சியாளர்களோட சேர்ந்தானே நீ, உங்கள் அப்பா, உங்கள் அண்ணன் சூர்யா எல்லாம், அதாவது அண்ணி ஜோதிகா அம்மா பெரிய புரட்சியாளர் தானே, பார்த்துக்கலான்னு சொல்ல வேண்டியது தானே. நானா திருப்பதியான்னு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு போயிட வேண்டியது தானே. எதுக்கு மன்னிப்பு கேட்குற? ஓகே. ஸோ இப்போ திருப்பி என்னோட பழைய கேள்வி, இப்போ கடைசியாக இப்போ திருப்பதியில் கலப்படம் இருக்கா? நான் வந்து அந்த கேள்வி இப்போ சொல்கிறேன். திருப்பதியில் வந்து அவங்க சொன்ன குற்றச்சாட்டுகள் உண்மை அற்றது. நெய்யில் எந்த அனிமல் ஆர்கான்ஸும் கலந்ததுக்கான வாய்ப்பே கிடையாது. உறுதியாக அங்கனால சொல்ல முடியும். கலப்படம் கிடையவே கிடையாது. நான் சொல்கிறது மெயின், அனிமல் ஆர்கன்ஸ் கலந்துக்கக்கூடிய, கலப்படம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது. அதற்கான சாத்தியக்கூறே கிடையாது. அதை தவிர்த்து இந்த தாவர எண்ணெய்களோ இல்லை பால், அது வந்து எல்லா பொருள்களும், பல பொருள்கள் கலக்குது. ஒரு நெய் தயார் பண்ணுற கம்பெனியில் ஒரு நெய் வந்து அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான சில மெட்டீரியல்ஸ் கலப்பாங்க. ப்ராசஸ் பண்ண கட்டி ஆகிடும், புரியுதுங்களா? அந்த மாதிரி சில ப்ராசஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி போல அப்படியே நெய்னா நீங்கள் வந்து எந்த பொருளுமே வந்து உருவாக்கி உன்னராக உருமாற்றப்படிக்கும். எந்த பாலில் இருந்தால் நெய் வரப்போகுதுன்னா அது உருமாற்ற அந்த உருமாற்றத்துக்கு நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது அதுவும் ஒரு வகையான கலப்பு தானே. பால் அப்படியே நீங்கள் அதை திரிச்சு நெய் ஆக்கிட முடியாதுல்ல, அதுக்குன்னு சில ப்ராசஸ் இருக்கும்ல. ஸோ இப்போ அப்படியாப்பட்ட கலப்படங்கள்லாம் இருக்குமே வெளியே இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுள்ள கலப்படம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ திருப்பதி தேவஸ்தானம் வந்து இப்போ என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ மேற்கொண்டு என்ன மாதிரி நடவடிக்கை? எனக்கு நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. இப்போ எல்லாருமே அங்கே விரதம் இருக்காங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அங்கே புனித தன்மையை காப்பாற்றுறதுக்காக அதையும் கிண்டல் பண்ணுறாங்க. இந்த மக்களை வந்து நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னா, அதாவது உண்மையிலேயே கேவலமான நிறைய பேர் இருக்காங்கங்கிறதான் நம்ம சொல்லணும். அதாவது ஒரு தவறு நடந்துருச்சுன்னு நினச்சிட்டான், அது அவங்களுடைய பிரச்சனை. ஒரு தவறு நடந்துருச்சுன்னு நினைக்கிறான். அப்போது இப்போ நான் இருக்கிறேன்னா, நான் என்ன பண்ணேன், ஒரு தப்பு செஞ்சுட்டேங்க, நான் தப்பு செஞ்சுட்டேன், என்னால் அதிகப்படி என்ன பண்ண, அந்த தப்புக்கு பிராயச்சித்தமாக ஒரு மன்னிப்பு கேட்பேன். மன்னிப்பு கேட்டதுனால நான் தப்பு செஞ்சுட்டேன்னு அர்த்தம் இல்லை. நீ மன்னிப்பு கேட்டுட்டுனா அந்த தப்பு சரியாயிடுமா அப்படின்னு குதர்க்கமாக கேட்டால் நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, நான் மன்னிப்பு கேட்கறதுக்கா எதனா ஒரு கோயிலுக்கு போய் சாமிக்கிட்ட ப்ரே பண்ணுவேன். சாமியை போய் கும்பிட்டுட்டு வந்துட்டா அந்த மன்னிப்பு, நீ செஞ்ச தப்பு சரியாயிடுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த கோயில் வந்து ஒரு தவறு நடந்துருச்சுன்னு நினச்சி அவங்க ஏதோ பிராயச்சித்தம் பண்ணுறாங்க, அதுக்கு மரியாதை கொடுக்கணும், அதை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அது நம்பிக்கை, ஏதோ நடந்துருச்சு, அப்போது சில பூஜை பண்ணுறாங்க, புனஸ்காரம் பண்ணுறாங்க, அது தப்பு கிடையாது. நம்ம வீடு இருக்குங்க, வீட்டு வாசலில் ஏதோ ஒரு அழுக்காயிடுச்சு, ஒரு டஸ்ட்டு வச்சுன்னா கூட்டி கழுவுறோம், கரெக்டாக இல்லைங்களா? கூட்டி கழுவுறோம், துடைக்கிறோம்ல, அந்த மாதிரி தான். அப்படி தான் அந்த மாதிரி இடத்துக்கு போகணும் இல்லையா? உடனே அதையும் கிண்டல் பண்ணுறது. ஒரு மிகப்பெரிய உணர்வு புரட்சியாளர் இருக்கிறார் பியூஸ் மானஸ். அவர் பியூஸ், அது யார் பேர் கூட நமக்கு வர மானஸ். அவர் எங்கே கட்டிங் கிடைக்குமோ அங்கே தான் சுற்றுவார். அவர் பெரிய கட்டிங் மன்னன். நல்லா சேலத்தில் வச்சு வெளுத்து வாங்கினாங்க அவரை, புரியுதுங்களா? நல்லா வெளுத்து வாங்கினாங்க. என்ன மாதிரி வெளுத்து வாங்கினாங்க? அதான் பாவம். அவர் அதான் நம்ம லட்டை பற்றி அவர் பேசுவார், அதனால அவருக்கு நல்லா கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டாரு, அவர் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு தான் வந்தார். அந்த மாதிரி பல பேர் சாப்பிடுவாங்க. அதாவது இறை நம்பிக்கையில் எவனும் தலையிடக்கூடாதுங்க. எங்களை பொறுத்தவரை ஒரு கருத்து, இறை நம்பிக்கையில் தலையிடக்கூடாது. எந்த இறை நம்பிக்கையிலும் எவனும் தலையிடக்கூடாது, புரியுதுங்களா? நீ சாமி கும்பிடலையா, அது உன் பிரச்சனை, நீ கும்பிடாத. உன்னை யாரும் கும்பிட வேணான்னு சொல்லலை, கும்பிடுன்னு சொல்லலை. இங்கே வந்து கும்பிட்றவனை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவன் முட்டாளாக இருந்தால் கூட, முட்டாள்தனமான ஒரு பிரார்த்தனையாக இருந்தால் கூட அவனை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அவன் நம்பிக்கை விட்டுடணும். அந்த நம்பிக்கைக்குள்ளே யாரும் தலையிட வேண்டாம். நீ அறிவாளியாக இருந்தால் அறிவாளியாக இருந்துக்கோ, உன்னோட அறிவை உன்னோட வச்சுக்கோ, மற்றவங்ககிட்ட காமிக்க வேண்டாங்கிறோம். பட் இப்போ ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு சின்ன ஒரு பயம், என்னதான் நம்ம இதில் வந்து நீங்கள் ஒரு புறம் வந்து கலப்படம் இருக்குன்னு சொல்கிறாங்க, இல்லை லேப் ரிப்போர்ட் இருக்குன்னு சொன்னாலுமே சில பேர் உங்களை மாதிரி சில தலைவர்களோ சில பத்திரிகையாளர்களோ சில பேர் பாசிட்டிவாக பேசுகிறாங்க. பட் மக்களுக்கு என்னதான் இருந்தாலுமே ஒரு பயம் இருக்குல்ல, ஒரு பயம் இருக்கு இல்லையா? இப்போ இந்த மாதிரி வந்திருக்கு, ஒரு தயக்கம் ஒன்று டக்குனுமே ஒரு தயக்கம் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி கலப்படம் இருக்கா இல்லையான்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இப்போ இன்னும் வரைக்கும். திருப்பதி பொறுத்தளவு திருப்பதியை நம்பக்கூடிய மக்கள் யாருக்கும் பயப்படவே மாட்டாங்க. அதனால
திருப்பதி தேவஸ்தானம் திருப்பதி போகிறவங்க வந்து குறைஞ்சிறவோ அந்த பிரசாதம் வாங்கிறது குறையவோ வாய்ப்பே கிடையாது. அது கடவுள் நம்பிக்கை. அது நீ என்ன தான் சொன்னாலும் இதை விட்டுடுங்க, கடவுள் நம்பிக்கையே விட்டுடுங்க, அதை கூட விடுங்க. நம்ம சில விஷயத்துக்கு எதிரானவர்கள், அதாவது கடவுள் பேரை சொல்லக்கூடிய மத தலைவர்களுக்கு நம்ம எதிரானவன், அது எந்த மதமாக இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது பல பேர் பல சாமியார் பின்னாடி போகிறாங்க. நம்ம பேரை சொல்ல வேண்டாம், பல சாமியார் இருக்கிறாங்க. நம்மளால் அது ஏற்புடைய விஷயமே கிடையாது. ஒரு கடவுள்னு ஒரு தன்னை சாமியார் அடையாளப்படுத்திருக்கிறான் அப்படின்னா அதை நம்ம ஏற்புடையது நல்ல கருத்துக்களை சொல்ல அந்த கருத்துக்கள் பின்னோக்கி போகலாம். ஆனால் அவனை கடவுளாக பார்க்கக்கூடிய மக்கள், நீ அந்த கடவுளாக பார்க்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் நீ அவனை கடவுளாக பார்க்காதுன்னு சொன்ன ஒத்துக்குவானா? அப்படியாப்பட்ட மனிதனை, ஒரு நம்ம மாதிரி ஒரு சக மனிதனை கடவுளாக பார்க்கக்கூடிய இந்த மக்கள் இருக்கும்போது திருப்பதிங்கிற ஒரு எங்கேயோ இருக்கிற அற்புதமான ஒரு அந்த அந்த தேவஸ்தானத்தினுடைய அந்த நம்பிக்கைக்குரிய மக்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த உதாரணம் உங்களுக்கு எதுக்கு சொல்ல வந்தேன்னு புரியுதுங்களா? அதனால அந்த என்ன எவன் வந்து பொது வெளியில் என்ன நீங்கள் உருட்டனாலும் இந்த திருப்பதியை நம்புறவன் நம்புவான். நீங்கள் என்ன தான் போட்டாலும் அது ஒன்று அசைக்க கூட அந்த மத நம்பிக்கை அந்த என்ன சொல்ல திருப்பதிங்கிற அந்த கோயில் போகக்கூடிய பக்தர்களை நீங்கள் அசைக்கவே முடியாது. அவங்க நம்பிக்கையை நீங்கள் அசைக்கவே முடியாது. ஸோ உங்களோட நேரத்தை ஒதுக்கி நம்ம சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு நன்றி.